பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பேசலாம். என்ன அப்படின்னா, நம்ம நிறைய இடங்கள் நம்மளை பார்த்துருப்போம். நம்ம வாழ்ற இடத்துல சுற்றி இருக்க ஒரு இடங்களும் சில மனுஷங்க வந்து ரொம்ப கொடூரமாக சில பேசுவாங்க, ரொம்ப கோபமாக பேசுவாங்க, நிறைய அடிதடி, வெட்டு, கொலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறவங்கலாம் பார்த்துருப்போம். அப்போ நம்ம கேட்குறது என்ன, அவங்களுக்கு அவங்க மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்போம். ஆனால் அவங்களாம் பண்ணுறாங்களே, இவங்களுக்கு ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு நம்ம என்னைக்கா யோசிச்சிருக்கோமா? அப்படி யோசித்து பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம தோணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கடவுள் பயம் இருக்காது. இந்த மாதிரி ஒரு கொலையோ இந்த மாதிரி விஷயம் பண்றது, அடிதடியில் இறங்குறது, கருணை இல்லாம செய்யற விஷயங்கள், இது எல்லாம் அவங்க பண்றவங்களுக்கு மோஸ்ட்லி என்ன இருக்காது, முதல் அவங்களுக்கு ஒரு தெய்வ பயம் இருக்காது. அப்ப அந்த தெய்வ பயம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு. அந்த வசனத்தை யாரா வாசிங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். பிரதர் சிஸ்டர்ஸ் யாரா வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். ஆமென். அப்ப அவங்க கவனிச்சோம் அப்படின்னா, முதலாவதாக அவங்க வந்து ஆண்டவர் மேல ஒரு பயம் இல்லை. அப்ப இந்த பயம்னா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இந்த வசனம் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அப்ப இன்னைக்கு நம்ம இந்த வசனத்துல இருந்து என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நிறைய விஷயங்கள் ஆண்டவர் காமிச்சார். இன்னைக்கு தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் அப்படின்னு சொல்லி அந்த டாபிக்ல நீ வசனம் பார்க்க போறோம். ஃபுல்லாவே தீமை அப்படின்றது நம்மளோட ஒவ்வொருத்தவங்களோட வாழ்வுலையும் இருந்து வந்து கடந்து போனதா இருக்கும். இன்னைக்கு கர்த்தருக்குள்ள இருக்கனால நிறைய விஷயங்கள் நம்ம விலகி வாழ்றோம் தீமையில இருந்து. ஆனா இருந்தாலும் நமக்குள்ள சில தீமைகள் இருக்கலாம், இன்னும் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதை நம்ம எப்படி கர்த்தருக்குள் சுத்திகரிச்சுக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். ஏன்னா வந்து முதல் தீமைனா என்னென்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியணும். நிறைய வசனங்கள் நம்ம பார்க்க போறோம். இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது முதல் வசனத்தை வாசம்னா, தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமை, அகந்தை, தீய வழியையும் புரட்டு நாவையும் நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு இன்னொரு வசனம் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஆமென். அதான கர்த்தருக்கு பயப்படுறது ஞானத்தின் ஆரம்பம் வேற வசனம் இருக்குது. அப்ப தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுற பயமா இருக்குது. என்ன ஆண்டவர்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுறது ஞானத்தின் ஆரம்பம். நம்ம கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தா என்ன ஆகும், அவர் நமக்கு ஞானத்தின் ஆரம்பமா நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய தேவையா இருக்கு. ஏன்னா ஞான கண்மலை அவரை நம்ம அறிந்து கொள்றதுக்கு ஏதுவான விஷயமா இருக்கும். அவர் தான் உண்மையான தேவன், நமக்காக ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்து அவர்தான் சொல்லி நம்ம அந்த சத்தியத்தை நம்ம அறியும் பொழுது என்ன ஆகுது, அந்த ஞான ஊற்று நமக்குள்ள வருது. அந்த ஞானம் நமக்குள்ள வரும்போது என்ன ஆகும், அதே நேரங்கள்ல நம்ம தீமையை வெறுக்க ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு தீமையை பற்றி ஃபுல்லா பார்க்க போறோம். இன்னைக்கு தீமைனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். அப்ப தீமைனா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 1:7 வசனத்தை வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஆமென். ஆமென். சோ இது யாரு கர்த்தருக்கு பயப்படுறது ஞானத்தின் ஆரம்பமா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஞானத்தில் குறைவு உள்ளவங்களா இருந்தோம்னா நம்ம சொல்லுவோம் அடிக்கடி, ஏசப்பாட்ட ஞான கண்மலையானவர்கிட்ட நம்ம ஞானத்தை கேட்கலாம், அப்பா அம்மா தருவார் அப்படின்னு. ஆனா மூடர் ஞானத்தை போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார் அப்படின்ட்டு. மூடர்களா நம்ம இருக்கவே கூடாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏன் அப்படி பண்ணுவோம்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல போதகத்தை அவங்களும் அசட்டை பண்ணுவார்கள், ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுவார்கள். ஞானம் நம்ம சொல்றது வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வேத புத்தகத்தை நமக்கு ஞானமா இருக்க அந்த வார்த்தையானவர் நமக்குள்ள இருந்து, நான் சொல்லிய வார்த்தையே ஆவியும் ஜீவனுமா இருக்குன்னு சொன்னது போல அவர் நமக்குள்ள இருந்து பேசும்பொழுது, வார்த்தையாக பேசும்பொழுது என்ன ஆகுது, வார்த்தை மாம்சமானவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள பேசும்போது என்ன ஆகுது, அந்த ஞானம் நம்மளுக்கு கிடைக்குது. ஆனா இந்த ஞானத்தை நம்ம அசட்டை பண்ணும்போது, அந்த போதகத்தை கேட்காம நம்ம இருந்தோம்னா நம்ம மூடர் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப இத்தனை காரியங்கள் நம்ம இருக்கு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, முதலாக நம்ம தேவனுக்கு பயந்து அவருக்கு நம்ம கீழ்ப்படிது முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப தேவனுக்கு பயப்படுறதுனா என்ன, ஒண்ணு நம்ம தீமை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுற பயமா இருக்கு. அதே நேரத்துல தேவனுக்கு பயப்படுறது நமக்கு ஞானத்தின் ஆரம்பமா இருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம். இப்ப தீமைனா என்ன அப்படின்றத வசனங்கள் மூலம் பார்க்கலாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
இப்ப நம்ம பார்க்க போற விஷயங்கள் நம்ம அடிக்கடி நம்ம வாழ்க்கையில கடந்து வந்ததா தான் இருக்கும். சில டைம் இன்னும் நம்ம வாழ்க்கையில ஓட்டிட்டு இருக்கலாம் எங்கேயாவது. அதை எப்படி நம்ம எடுத்து போட போறோம்? நம்ம கிறிஸ்துவோட பலனால. ஏன்னா ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ அப்படின்னு சொல்லியிருக்க கிறிஸ்துவோட பலனால எல்லாம் நான் செய்ய முடியும்னு சொல்றது போல இன்னைக்கு அவருடைய பலத்தினால இந்த தீமையை எப்படி நம்ம வெறுக்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 இருந்து 19 வசனத்தை வாசிப்போம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகியவைகளே. என் மகனே, உன் தகப்பன் அப்ப கவனிச்சோம்னா 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். நான் அடிக்கடி சொல்வேன், எப்படி நம்ம ஆண்டவரை எப்படி சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்மளே நம்ம சுத்தி இருக்க பாவமான காரியங்களா இருக்கட்டும், அருவருப்பான காரியங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு பரிசுத்தம் இல்லாத விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் மாத்துறதுக்கு ரெடி ஆயிரும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம மாத்த 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 அது ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். ஏன்னா சந்தோஷப்படும். ஏன்னா என்னுடைய மகன் என்னுடைய மகள் எனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் மாத்திக்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய தகப்பனா இருக்காங்க அவர். அப்ப 6 காரியங்கள் கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள் அப்படின்னா அவர் வெறுத்து அருவப்படக்கூடிய சில விஷயங்களை நம்ம என்னன்றதை பார்க்க போறோம். இனி கர்த்தருக்கு சித்தமான நம்ம என்ன பண்ண போறோம், அத்தனை விஷயங்கள் நம்ம விடுறதுக்கு நம்ம ரெடியா இருக்கலாம். அவையான மேட்டிமையான கண் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்குது அப்படின்னா அதை நம்ம வெளியெடுத்து போட ரெடியா இருக்கலாம். பொய் நாவு, பொய் சாட்சி சொல்றது, பொய் நாவு, பொய்யான விஷயங்களை சொல்றது, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. இன்னைக்கு எது நம்ம எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியல, பட் அப்படி ஒரு விஷயம் நமக்கு இருந்துச்சுன்னா அதையும் நம்ம மாத்திக்க நம்ம ரெடியா இருக்கணும். துரோசலை பிணைக்கும் இருதயம், தப்பான விஷயங்களை யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகியவைகளே அப்படின்னு சொல்றது. இப்ப இத்தனை காரியங்கள் ஆண்டவருக்கு எப்படி இருக்கு, வெறுக்கிற விஷயமா இருக்கு, அருவருப்பான விஷயங்களா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சரி, 1 by 1 பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயங்களையும். முதலாவது பெருமையும் நமக்குள்ள ஒரு மனமேட்டுமையும் எப்படி இருக்குது, அகந்தையும் மனமேட்டுமையும் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி பார்த்துக்கலாம். ஏன்னா ஆண்டவர் சொன்ன மாதிரி நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. ஆமென். அப்ப கவனிச்சோம் அப்படின்னா அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. இந்த அகந்தையும் மனமேட்டிமையும் என்ன பண்ணுது அப்படின்னா எந்த நல்ல காரியமும் நம்மளுக்கு பண்ண போறது கிடையாது. எப்படி நம்மளை அழிக்கலாம், எப்படி நம்மளை தள்ளி போடலாம் அப்படின்றதான் பார்க்கும். ஸோ இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கர்த்தரிடத்துல ரொம்ப விலகி இருக்கிறோம் அப்படின்றது. இன்னைக்கு இந்த விஷயம் எல்லா மனுஷனுக்கு இருக்குமான்னு கேட்டா எல்லா மனுஷனுக்கும் இந்த காலத்துக்கு இருக்கதான் செய்யுது. ஆனா எப்படி நம்ம வெளியே வரணும் அப்படின்னா கர்த்தருடைய கிருபையினால இதை நம்ம அறிஞ்சு நம்ம வெளியே வரோம். நிறைய காரியங்கள்ல ஆவியானவர் நமக்கு இது உணர்த்திருப்பார், எங்க நம்ம பெருமையா இருக்கோம், எங்க மனமேட்டியமா இருக்கோன்ற விஷயத்துல நம்ம சொல்லி காட்டிருப்பார். நம்ம அதை கவனிச்சிருக்க மாட்டோம். ஆனா இனி இந்த விஷயங்கள் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா அதை நம்ம தூக்கி எறியறதுக்கு நம்ம ரெடியா இருக்கலாம். ஏன்னா இப்படி செய்யறது என்ன அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயமா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்பட பயமா இருக்குன்ற டாபிக்ல பாக்குறதுல இந்த முக்கியமான விஷயமா இருக்கு. சரி, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென். யாருக்கு கிருபை கிருபை இன்னைக்கு உலகம் எல்லாம் பேசுறாங்களே கிருபை, அது என்ன கிரேஸ் பிரீச்சிங் அப்படின்னு. இன்னைக்கு கிருபையும் நிறைய பேர் எப்படி குழப்பிக்கிறாங்க அப்படின்னா கிருபை இருக்கு அதனால நான் எதுவும் செய்ய தேவையில்லை, கிருபை இருக்கு நான் அதுவும் பண்ண மாட்டேன், கிருபை இருக்கு என்னை காப்பாத்திடுவார் ஆண்டவர் அப்படின்னு சொல்ற இன்னைக்கு அந்த கிரேஸ் பிரீச்சிங்ல கிருபையும் ஒபீடியன்ஸையும் குழப்பிக்கிறாங்க. ஒபீடியன்ஸ் கீழ்ப்படுத்தலையும் கிருபையும் குழப்பிக்கிறாங்க. இன்னைக்கு கிருபை அப்படின்றது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை அருளப்படும். இங்க வசனம்
அதே நேரத்துல ஒபீடியன்ஸ் அப்படின்றது கீழ்ப்படிதல். இன்னைக்கு கீழ்ப்படிதல் வந்து ஆண்டவர் சொல்லியிருக்காரு, தன்னோட கட்டளையில கீழ்ப்பட சொல்லியிருக்காரு. சில விஷயங்கள் நீங்க நல்லா கவனிச்சிருப்போம். ஆதாமோட ஏவாள்ல முதல் முக்கியமான விஷயம் கீழ்ப்படிதல் இல்லாததுதான். இன்னைக்கு அந்த கீழ்ப்படிதல் எப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு, கட்டளையில் கீழ்ப்பட சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு விஷயமும் சொல்லி வசனங்கள் சொல்லி கீழ்ப்படிதலை பற்றி பேசியிருக்காரு. இன்னைக்கு அதை நம்ம செய்ய வேண்டிய விஷயமா இருக்கு, நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, கிருபை இருக்கு, அது தேவையில்லை, அப்படி தேவையில்லை, கீழ்ப்படி தேவையில்லை. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அப்படி கிடையாது. இன்னைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இன்னைக்கு வந்து இன்னைக்கு பார்க்க அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு கிருபை நமக்கு அள்ளி தந்துகிட்டு இருக்காரு ஆண்டவர். இன்னைக்கு அநேக மக்களோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு ஆண்டவரோட கிருபையில நம்ம நல்லபடியா இருக்கிறோம் அப்படின்றது நம்மளோட கையின் பிரகாசம் கிடையாது, பிரயாசம் கிடையாது. ஆண்டவரோட கிருபை அப்படின்னு நம்ம நல்லா தெரியும். ஆனா அதே நேரத்துல அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். தேவன் எதிர்த்து நிக்கிறாருன்னா யோசித்து பாருங்க, அவர் எப்பேற்பட்ட விஷயமா இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு பெருமைக்கு மனுஷனே எதிர்த்து நிக்கிறான். இன்னைக்கு பெருமை பாரு எவ்வளவு பெருமையா போறாங்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி விஷயத்துல மனுஷனுக்கே ஒரு பிடிக்க மாட்டேது. அதே பெருமை நம்மகிட்ட இருக்கு அப்படி செக் பண்ணி பார்த்தா கண்டிப்பா நம்மகிட்ட பெருமைகள் இருக்கும். இன்னைக்கு அதை நம்ம எப்படி மாத்திக்கிறது? ஏன்னா இப்படி மாத்துறதுனால கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன ஆகுது, தீமையை இருக்க முடியும் அப்படின்றது நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். சரி, பொய்யான நாவு அதை பற்றி என்னன்னு பார்க்கலாம். நீதிமொழியில் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பார்ப்போம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஆமென். அப்ப கர்த்தர் நம்மகிட்ட கேட்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையா நம்ம இருக்கிறோமா அப்படின்றதுதான். எல்லாருக்கும் உண்மையா இருக்கவங்க எல்லாருக்கும் பிடிக்குமே. இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட அதான் விரும்புறாரு. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவளோ அவருக்கு பிரியும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்துல ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறோம், எந்த விஷயத்துல பொய்யும் களவும் கபடவும் நமக்குள்ள இருக்கு அப்படின்றத யோசித்து பார்க்கணும். ஏன்னா இந்த விஷயத்துல நம்ம கீழே தள்ளி போயிட்டோம், இந்த விஷயத்துல நம்ம தாழ்ந்து போயிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கர்த்தருக்குள்ள இருக்க ஒரு பயம் உள்ளவங்களா நம்ம இருக்க மாட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம், தீமையை வெறுக்காம அசுத்தங்களோடையும் இந்த பொய்யும் நாவும் நம்ம கிட்ட இருந்திருக்கும். பொய்யுக்கு பிதாவானவன் யாரு? சாத்தான். சோ இன்னைக்கு அவனுடைய பிள்ளையா இல்லாம கிறிஸ்துவின் பிள்ளையா நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்மளால முதலாவது இயேசு கிறிஸ்துவின் பலத்தை வாங்கி இந்த பொய்யின் உதடுகளை நம்ம கழுவுறதுக்கு ரெடியா இருக்கலாம். சரி, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். ஆமென். இன்னைக்கு அப்பா நம்ம சொல்ற விஷயம் உண்மையை பேசுங்க. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கோம். நம்மளே நமக்குள்ளேயே பொய்களை பேசிட்டு இருக்கும் போது எப்படி நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்போம்? இன்னைக்கு எப்படி இருக்கும், ஒவ்வொருவரும் அவயங்களா நம்ம இருக்கிறோம். அதனால நம்ம பிரதர் சிஸ்டர்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு இருக்கோம் கர்த்தருக்குள். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஆண்டவர் சரீரத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு அவயமா இருக்கும்போது ஒண்ணு பொய் சொல்லி ஒண்ணு உண்மை சொல்லி இப்படி இருந்தா அது எந்த மாதிரி விஷயமா இருக்கும்? நம்மளுடைய ஏசப்பாவை அதை அவமானப்படுத்துற மாதிரி, அவர் வெறுக்கக்கூடிய காரணம், அவர் அருவருப்பு பண்ணக்கூடிய காரியமா இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். சரி, இப்ப இந்த இன்னொரு வசனத்தை பார்ப்போம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். கொலை செய்யாதிருப்பாயாக. ஆமென். இதுவும் ஆண்டவர் சொல்ற ஒரு வெறுக்கிற காரியமா இருக்கும். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம லிட்டரலா போய் டைரக்டா யாரையும் நம்ம கொலை பண்றோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா எத்தனை பேரை வார்த்தைனால் நம்ம கொண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அன்பில்லாத வார்த்தை, குத்தி பேசுறது, அவங்கள நோகடிக்கிறது, வேதனைப்படுத்துறது, அந்த மாதிரி பேசி அவங்க நக்கலா பேசி அவங்கள கஷ்டப்படுத்துற அப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலமா அவங்கள நம்ம இது பண்றோமா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு அப்படி செய்யற விஷயமும் ஆண்டுக்கு பிரியமில்லாத விஷயம். ஏன்னா அன்பில்லாத எந்த விஷயமும் அவருக்கு பிரியமில்லாத விஷயமா இருக்கு அப்படின்றத பாக்குறோம். சரி, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வாசிக்கிறேன் அப்படின்னா, முதல் கர்த்தருக்கு பிரியமில்லாத விஷயம் என்ன, தீமைனா என்ன, அதை எப்படி வெறுக்கணும் அப்படின்றத ஒரு லிஸ்ட் பிரகாரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். வேஷத்தனத்திற்கு விலகியோடுங்கள், மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். ஆமென். வேசித்தனத்துக்கு விரோதமாய்
விலகி ஓடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க நிறைய இடங்கள்ல வந்து நம்ம கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, புறஜாதி மக்களா இருந்தாலும் சரி, சாத்தா வஞ்சிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வேசித்தனம் தான். இன்னைக்கு இதுல ஒரு வெளிகரமான ஒரு மனுஷன் செய்கிற எந்த பாவம் சரீரத்திற்கு புறம்பா இருக்கும். இந்த நிறைய பாவங்கள் சரீரத்துக்கு புறம்பான விஷயங்கள் இருந்தாலும் இந்த வேசித்தனம் செய்யறது என்ன அப்படின்னா, தன் சுயத்திற்கு செய்கிறவனும் தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் அப்படின்னு பார்க்கிறோம். இன்னைக்கு வேசித்தனம் நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் பரிசுத்தத்தில் நம்ம நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு ஆதாம் ஏவாள் படைச்சு இன்னைக்கு நம்ம பரிசுத்தத்துக்குள்ள நடத்தி கொண்டு இருக்காரு அப்படின்னும் போது இதை விட்டு இந்த பரிசுத்தை விட்டு பரிசுத்த குலைச்சலான சில விஷயங்கள்ல ஒரு மனுஷனோ ஒரு 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 ஆணோ ஒரு பெண்ணோ சில விஷயங்கள்ல இந்த மாதிரி தப்பான விஷயங்கள போறாங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு கேவலமான விஷயமாவும் அருவருப்பமான விஷயமாவும் தேவனுக்கு முன்பா இருக்கு அப்படின்றத பாக்குறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு சொல்லும் போது ஆதாமுடைய விழா எலும்புல எடுத்து ஒரு சதையும் எலும்புமாக ரத்தமாக எடுத்து செஞ்சதுதான் ஏவாள். இன்னைக்கு அந்த மாதிரிதான் ஒரு கணவன் மனைவி வச்சிருக்காங்க. ஆனா அதை விட்டு இன்னைக்கு இந்த மாதிரி உறவுல இருந்து பரிசுத்தமான உறவுல இருந்து மக்கள் வெளியே போய் தப்பான விஷயம் பண்ணும்போது என்ன ஆகுது, அவங்க சரீரத்திலையும் அவர்கள் தவறுகள் செஞ்சு சரீரமாகவே பாவத்தில் உள்ள விழுகிறாங்க அப்படின்றத பாக்குறோம். இன்னைக்கு இந்த விஷயத்தையும் ஆண்டவர் வெறுக்கிறார். சரி, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-21 வாசிக்கலாம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மாம்ச சிந்தை மரணம் சொல்லியிருக்காங்க. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். அப்ப மாம்ச சிந்தை மரணமா இருக்கிற நேரத்துல இந்த மாம்சம் என்னெல்லாம் வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். அவையாவன: விபச்சாரம், பிரியமில்லாத ஒரு முக்கியமான விஷயம்; வேசித்தனம், விபச்சாரம் வேற, வேசித்தனம் வேற; அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை. இதோட எப்படி சேர்க்கிறாங்க? விக்கிர ஆராதனை சேர்க்கிறாங்க. எல்லாம் ஒண்ணுதான். இன்னைக்கு வந்து கல்லோடும் மண்ணோடும் விபச்சாரம் பண்றியா ஆண்டவர் கேட்கிறாரு. கல்லும் மண்ணுமான அந்த சிலைகளையும் ஆண்டவர் சொல்றது இடத்துல. சோ பில்லிசுடைய பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், இது எல்லாமே வந்து ஆண்டவர் பிரியமில்லாத விஷயங்கள். எல்லாம் மாம்ச சிந்தையிலிருந்து வருது. என்னை வந்து அடிச்சுட்டான், என்னை தங்க கேவலப்படுத்திட்டாங்க, என்னை இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க என்ன அவங்க நாசமா போகணும், அந்த குடும்பத்தையும் என்ன அழிக்கணும்னு சொல்லி பில்லி சூனி வைக்கிறாங்க. பகைகள் இருக்கு, விரோதங்கள் இருக்கு, வைராக்கியங்கள் இருக்கு, கோபங்கள் இருக்கு, சண்டைகள் இருக்கு, பிரிவினைகள் இருக்கு, மார்க்க பேதங்கள் இருக்கு, பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலான யாவன இப்படிப்பட்டவர்கள் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லைன்னு சொல்லியிருக்காரு. நல்லா கவனிச்சிங்கன்னா இது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் இருக்கு. அது என்ன தெரியுமா? அன்பு. அந்த அன்பு உள்ள வந்தா அந்த விபச்சாரம் வராது. பாக்குற ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ சகோதரியே சகோதரனேன்னு கூப்பிட தோணும். அந்த அன்பு தேசத்தனம் பண்ண தோணாது, அசுத்தம் பண்ண தோணாது, காமவாசனம் பண்ண தோணாது, விக்கிரகாராதனை பண்ண தோணாது. ஏன்னா அன்பு யாரு? உண்மையாவே தேவன் இயேசு கிறிஸ்துவாக மனுஷனாக வந்து எனக்காக ரத்தம் சிந்தி அந்த அன்கண்டிஷனல் லவ் கொடுத்தாரே, அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவ நேசிக்க தோணும். அந்த அன்பு என்ன பண்ணும்? இந்த மாதிரி விக்கிரக ஆராதனை வச்சு கும்பிடுறதுக்கெல்லாம் இடம் கொடுக்காது. என் உண்மையான இயேசு கிறிஸ்து என்னோட இருக்கான்னு விசுவாசத்துல அந்த அன்பை காட்டுக்கு தோணும். பில்லி சூனியம், மோது, எல்லா விஷயத்தையும் விலக்கி எறியக்கூடிய விஷயங்கள் தான் அந்த அன்பு நின்று உள்ள வருது. ஆனா இப்பேற்பட்ட கேவலமான ஆண்டவருக்கு பிரியமில்லாத தீமை என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோமே, இந்த மாதிரி தீமைகள் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அவர் என்ன சொல்றாரு? அவரோட ராஜ்யத்துல தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இப்பேற்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருந்தா முதலாவது நம்ம செய்ய வேண்டிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டு அத்தனை விடுறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியவே முடியாதுன்றது வசனத்திற்கு கொடுத்திருக்காங்க. சரி, சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 4-6 வாசிப்போம். நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். ஆமென்.
ஆமென். நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுவதில்லை தேவன் அல்ல, பிரியப்படுகிற தேவன் அல்ல. அப்படி துன்மார்க்கம் மேல் பிரியமா இருக்க தேவன் அல்ல, அவர் பரிசுத்தமானவர். தீமை உம்மிடத்தில் சேருவதில்லை, தீமை அவர்கிட்ட சேரவே சேராது. அப்ப எப்படி பரிசுத்தமானவா இருப்பாரு? வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள், அக்கிரமக்காரர் யாவரும் வெறுக்கிறீர், பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறாருன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பாக்குறோமே நிறைய இடங்கள்ல. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இடத்துல நம்மகிட்ட இருக்குது. இன்னைக்கு எத்தனை விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கு. நம்ம சில பேர்ட்ட காட்டுவோம், சில பேர்ட்ட காட்ட மாட்டோம். நம்ம தனியா உட்கார்ந்து இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக அதை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இத்தனை விஷயங்கள் நமக்குள்ள இருக்கும். இப்பேற்பட்ட விஷயங்கள் இல்லை அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இப்படி விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை கிறிஸ்துவுக்குள் எப்படி நம்ம விடுறது அப்படின்றத யோசிக்கணும். ஏன் அந்த விஷயங்கள்லாம் சொல்றேன்? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்ப நம்ம கர்த்தருக்கு முன்பாக நான் பயந்து வாழ்கிறேன் அப்படின்னு பயந்த மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு நம்ம நினைச்சோம்னா இந்த தீமைகளை விட்டே ஆகணும். இந்த தீமைகளை விட முடியல அப்படின்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இதை விடணும் அப்படின்னா அதுக்கு ஒரே பலன் இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்காருல, என்னை என்கூட பாரு, என்னை பிடிச்சுக்கோ, நான் உனக்கு நிற்கேன்னு சொல்றாருல. அப்புறம் அவரை பிடிச்சு நம்ம போகணும் இன்னைக்கு. சரி, அடுத்த ஒண்ணு யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 3-5 வாசிக்கலாம். நம்ம இவ்வளவு நேரம் பாக்குறது என்னென்ன தீமையான விஷயம் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். ஆமென். நிறைய பேரு கர்த்தருக்குள் வந்ததுக்கு அப்புறம் அந்த சிலை வழிபாடுகள்லாம் தூக்கி போட்டோம். இந்த ரோசரி மாதிரி வச்சிருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டோம். படங்கள் வச்சிருந்தா தூக்கி போட்டோம். சின்ன சின்ன சிலைகள் வீட்டுல வைக்கிறது, கார்ல வைக்கிறது, டேபிள்ல வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். இன்னைக்கு நிறைய பேர் அதுல இருந்து வெளியே வந்துட்டாங்க. இன்னும் சில பேருக்கு எப்படி அப்படின்னா, அதை எடுத்து போட்டா நம்மள ஏதாவது பண்ணிடுமா, இத்தனை நாள் அதை பூஜை பண்ணிட்டோமே, எடுத்து போட்டா நம்மள ராத்திரி எதுவும் பண்ணிருமா அப்படின்னு பயப்படுறவங்க இருக்கிறாங்க. நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய பேர் பேய் பிசாசை பற்றி நிறைய பெருசா பேசுவாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிற ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, கடவுள் பெருசா பேய் பெருசா, இயேசு கிறிஸ்து பெருசா பேய் பெருசா? அது ஒரே வார்த்தை தான் கேட்கும். கண்டிப்பா இயேசு கிறிஸ்து பெரியவன் நமக்கு தெரியும். பேய்க்கு பலன் கிடையாது. இயேசு கிறிஸ்துவ நம்ம விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டாவே பேய்க்கு எந்த பலனும் கிடையாது என்று பார்க்கும். ஏன்னா அவருடைய அன்பை நம்ம பாதுகாத்துக் கொள்ளுகிட்டு இருக்குது. அவருடைய பிள்ளையாயிரும். இங்க அப்பா என்ன சொல்றாரு, ஒருவன் யாராவது இந்த மாதிரி சிலை வழிபாடுகள், அதுக்கு சேவிக்கிறது, அதை வணங்குறது, நமஸ்கரிக்கிறது, அதுக்கு சேவை செய்யறது, தொடச்சு வைக்கிறது, பூ வைக்கிறது, பூஜை பண்றது, இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் அவர் ஏற்றுக்கக்கூடிய தேவனா இல்லை. அது எரிச்சலை ஊட்டுகிறது தேவனுக்கு. அதே நேரத்துல ஆண்டவர் இப்படி செய்யறவங்க 3ஆம் தலைமுறை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவர் விசாரிப்பாருன்னு போட்டிருக்கு. தேவனுடைய விசாரிப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி சொல்லியிருக்காரு அந்த ஆண்டவர் வாசத்துல. சோ இப்படி செய்யறதும் நம்ம இந்த மாதிரி தீமையான விஷயங்களை நம்ம வெறுக்கிறதும் கர்த்தருக்கு பயப்படுற பயமா இருக்கு. நம்ம இந்த விக்கிரகங்கள் இருந்து மொத்தமாக வெளியே வரணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நிறைய நேரத்துல ஐடல் அப்படின்னு மட்டும் சொல்லாம, ஒரு சிலை அப்படின்னு மட்டும் சொல்லாம, இன்னைக்கு நம்மளுக்கு பல விதமான விக்கிரகங்கள் இருக்கு. பணமா இருக்கலாம், வேற உலகத்தின் விஷயங்களா இருக்கலாம். எதெல்லாம் நமக்கு விக்கிரகமா தெரியுதோ அதை எல்லாத்தையும் விட்டு விலகலாம். இயேசு கிறிஸ்துக்கு பிரியம் உண்டாக்குமான விஷயங்களை நம்ம செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம். சரி, இப்ப இவ்வளவு நேரம் என்னென்ன ஆண்டவருக்கு பிரியமில்லாத தீமையுடைய காரியங்கள் அப்படின்றத பார்த்துட்டோம். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுறது எப்படி இருக்கு, ஞானத்தின் ஆரம்பம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்ப ஞானத்துல நம்ம அறிந்து கொள்ளணும். கர்த்தருக்கு பின்பற்றி அவருக்கு பயப்படும் போது நம்ம ஞானத்தை கொடுக்குறாரு. அதே நேரத்துல தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். தீமையை வெறுப்பது என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால தீமைனா என்னன்ற இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டோம். இப்ப தீமையை வெறுக்கிறதுக்கு 2-3 ஸ்டெப்ஸ் சொல்றேன், அதை எப்படி பண்றான் அப்படின்னு. ஃபர்ஸ்ட், சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்கலாம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஆமென். ஆமென். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் அப்படின்னா என்ன? இன்னைக்கு தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம் போது, அப்ப தீமையை வெறுக்கணும் அப்படின்னா முதலாவதாக நம்ம கர்த்தருடைய வார்த்தை நம்ம மனசுல இருக்கணும்.
கர்த்தருடைய வார்த்தை நம்ம மனசுக்குள்ள இல்லை அப்படின்னாவே நம்ம தீமையை வெறுக்க முடியவே முடியாது. அப்ப ஆண்டவர் தாவீது சொல்றாரு இந்த இடத்துல, என்ன சொல்றாரு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தபடி. அப்ப தீமையை நான் தேடி நான் செஞ்சேன், நான் ஆசைப்பட்டு பண்ணேன், இல்ல பிடிச்சும் பண்ணேன் பிடிக்காம பண்ணேன் அப்படின்னாலும் அது எப்படி இருக்கு, அவருக்கு விரோதமா நம்ம பாவம் செய்யறோம்னு அர்த்தம். உமது வாக்கை என்னிடத்தில், அவரோட வார்த்தை என்னிடத்தில் வைத்தேன், என் மனசுல வச்சிருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு. அப்ப அந்த மனசுல நம்மளோட கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த வார்த்தை பேசும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வார்த்தை மாம்சமான இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. நான் சொல்லிய வார்த்தையே ஆவியும் ஜீவனுமா இருக்கு. அப்ப ஆவியானவரா நம்ம மனசுக்குள்ள இருக்காரு அப்படின்னா, ஆவியும் ஜீவனுமா உள்ள இருக்காரு அப்படின்னா, அந்த வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம அந்த பாவத்தை பார்த்தாலோ, பாவத்தை சிந்திச்சாலோ, பாவத்தில செயல்படணும் நம்ம நினைச்சாலோ, அது எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய அந்த பலனுள்ள பலம் மிக்க அந்த வார்த்தை நம்மளை காத்துக்கொள்ளும். அதான் அந்த வார்த்தையில பார்க்கலாம். முதலாக நம்ம தீமையை வெறுக்கணும் அப்படின்னா அவரோட வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் அந்த தீமையை வெறுக்க முடியும். அந்த வார்த்தையை நமக்குள்ள இல்லை அப்படின்னா நம்ம யாருக்கு பயப்படுவோம்? வார்த்தைக்கு பயப்படல அப்படின்னா நம்ம எப்படி பயப்பட முடியும்? ஸோ முதல்ல அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும் சிஸ்டர். இன்னொரு வசனம் பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிப்போம். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அப்பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஆமென். ஆமென். அப்ப தீமையானதை விட்டு விலகு அப்படின்னு சொல்லும் போது, தீமையான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல நம்ம சுத்திக்கிட்டு இருக்கு. அது எப்படி நுழையும் அப்படின்னா, நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம், நம்ம ஆண்டவர் பற்றி நம்ம நிறைய விஷயங்களை மாத்திக்கணும்னு சொல்லி நினைச்சு அந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு பல விதமான சோதனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, சாத்தான் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம டைவர்ட் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் கொண்டு வந்து அதப்பு அப்படின்னு சொல்லி கொண்டு வருவோம். அதனால வசனம் போடுறது, சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. அப்ப கிறிஸ்துவுக்குள் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள் நான் எப்படி நான் இன்னும் அதிகமாக முன்னேறி வர்றது, அடுத்த லெவலுக்கு எப்படி போறதுன்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு வசனங்களை வாசிச்சு நம்ம தியானிக்கும் பொழுது இந்த தீமையான விஷயத்துல இருந்து நம்ம விலகிடுவோம். ஏன்னா அந்த மாதிரி சிந்தனை நமக்குள்ள வராது. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது அவருடைய பலன் நமக்குள்ள இருக்கு. கிறிஸ்துவோட பலன் இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம விலகி வாழ்றோம். அப்ப எப்ப இந்த தீமைக்குள்ள நம்ம நுழையிறோம் அப்படின்னா, எப்ப நம்ம வார்த்தையிலிருந்து நம்ம விலகி நிற்கிறோமோ, கிறிஸ்துவின் வார்த்தையிலிருந்து விலகி நிற்கிறோமோ, அன்னைக்கு அந்த தீமைக்குள்ள நம்ம நெருங்கி போகிறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்ப நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம், கிறிஸ்துவ இன்னும் அண்டி நோக்கி அவருக்குள் இறுக்கமாக இருக்க நம்ம கத்துக்கணும். வார்த்தைகளை வாசிக்கிறதா இருக்கட்டும், அந்த வார்த்தைகளை எப்படி இயேசு கிறிஸ்துக்குள் நம்ம வாழ்க்கையை செயல்படுத்துறதா இருக்கட்டும், கிறிஸ்துவின் வசனங்களை பேசுறதா இருக்கட்டும், அடுத்தவங்களுக்கு காஸ்பல் அறிவிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன நேரங்கள் கிடைக்கும் போது தப்பான விஷயங்களை பார்க்கறதோ கேட்கறதோ புறணி பேசுறதோ செய்யாதபடிக்கு தூக்கி போட்டு இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம ஆண்டவர் பற்றி சொல்லலாம், நம்மளோட சாட்சியை எப்படி அடுத்தவங்களுக்கு சொல்லலாம், எப்படி காஸ்பல் அறிவிக்கலாம், ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிக்கும் பொழுது இந்த மாதிரி தப்பான விஷயங்கள், தீமையான தாட்ஸ் நம்ம இருந்து இயேசு கிறிஸ்து எடுத்து போட்டு கிருபை தருவார். சரி, ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். அழகா சொல்லிட்டாங்க. உலகத்திற்கு வேஷம் போடாம, ஒத்த வேஷம் போடாம, உலக சிந்தையில இல்லாதபடிக்கு ஆவியின் சிந்தையில அவரோட சித்தத்தை அறிஞ்சு கொள்றதுக்கு நம்ம பிரயாசப்பட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம மறுரூபம் மாறுறதுக்கு ரெடியா இருக்கணும். நம்மளோட பாவமான வாழ்க்கையில இருந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை விசுவாசிச்சு நம்ம புது மனுஷனாக மறுரூபமாகும் போது என்ன பண்ணணும், வசனங்களை வாசிச்சு அவர் பிரகாரம் அவர் கீழ்ப்படிய நம்ம ரெடியா இருக்கணும். யாருக்கு கீழ்ப்படியும்? கடைசி மனுஷனுக்கா? கிடையாது, நம்மளோட அப்பாவாக இயேசு கிறிஸ்துக்காக தானே. அப்ப அவருக்கு கீழ்ப்படி சந்தோஷமா கீழ்ப்படி நம்ம ரெடியா இருக்கலாம். அப்படி ஆகும்போது என்ன ஆகுது, நம்ம புதிய மனுஷங்களா இருக்கிறோம், இந்த மாதிரி தீமையில இருந்து விலகி இருக்கிறோம் அப்படின்றத பாக்குறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22-24 வசனத்தை வாசிக்கலாம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட
புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். அப்ப இந்த புதிய மனுஷன் நமக்குள்ள நம்ம தரித்துக் கொள்ளணும் எப்படி தரித்துக் கொள்றது அப்படின்னா, வெரி சிம்பிள். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பாவங்கள் நம்ம என்ன மாதிரி விஷயத்துல எந்த மாதிரி பாவத்துல இருக்கோன்றதை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். அந்த பாவம் நமக்கு என்னன்னு நமக்கு தெரியும். ஆவியானவர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க என்னுடைய பாவங்கள் என்னென்ன அப்படின்னும் போது ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆண்டவர் காட்டுவார். அப்புறம் அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு ஆண்டவர்கிட்ட அவருடைய சத்திய வசனத்துக்குள் வாசிச்சு அதை நம்ம தியானிக்க பண்ணுவோம். என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு நேரத்துல நம்ம புதிய மனுஷனா மாறிட்டு இருக்கோம். மொத்தமா மாத்தி கொடுக்குற ஆண்டவர் உங்கள் உள்ளத்திலே புதியதான ஆவி உள்ளதாகி புது ஆவி நமக்குள்ள கொடுக்கிறார் ஆண்டவர். பழைய விஷயங்கள் களைஞ்சு போட்டு புதுசா நமக்கு கொடுக்கிறார்கள். இப்படி இந்த மாறுதல், இந்த மறுரூபம், இந்த விஷயங்கள் நமக்குள்ள நடக்கும் பொழுது தீமையை நம்ம வெறுக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த விஷயம் நமக்குள்ள நடக்க பரவாயில்ல, இப்ப வசனம் கேட்டோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம பழைய மாதிரியே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னும் தீமையை வெறுக்கலன்னு அர்த்தம். அப்ப தீமையை வெறுக்கணும்னா நம்ம வைக்கிற முதல் ஸ்டெப்பு நம்மளுடைய பாவத்துல எந்த மாதிரி பாவத்துல நம்ம இருக்கிறோம், அந்த விஷயத்துல இருந்து ஆண்டவர் நம்ம எப்படி காக்க போறான்றதை அறிந்து கொண்டு அறிந்து விட்டு விலகி வாழ நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். ஆமென். பூமியின் உள்ளவைகள் அல்ல அப்படின்னா என்ன? இந்த உலக பிரகாரமான விஷயத்த நான் சொல்லல, மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். என்ன மேலானவைகளை நாடுங்கள்? புரியலே பிரதர் அப்படின்னா பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமென். இப்ப புரியுதா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்? இதான் மேலானவைகளை நம்ம தேடலாம். என்ன மாதிரி மேலானவைகள்? கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, உண்மையை பேசுங்க, உண்மை எது, சத்தியம் எது அப்படின்னு அறிஞ்சு அதை பேசலாம். ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, இதுல ஆண்டவர் பிரியப்படக்கூடிய ஒரு காரியமா இருக்கு, அவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொள்கிறார். அப்ப இந்த மாதிரி சிந்தனை நமக்குள்ள வரும் பொழுது தீய சிந்தனையோ தீமையை விட்டு விலகிறதுல நம்ம காரியம் கரெக்டா இருக்கும். இன்னைக்கு தீய சிந்தனை நமக்குள்ள வராது. அப்ப நம்ம சிந்திக்க வேண்டிய காரியங்களை ஆண்டவர் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காரு இந்த இடத்துல. அப்ப இந்த காரியங்களை சிந்திக்கும் பொழுது தீமையான சிந்தனை நமக்குள்ள வராது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயமா இருக்கு இந்த இடத்துல. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆமென். ஆமென். காணப்படுகிறவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இவ்வளவு நேரம் எப்படி நம்ம முதலாவதாக இந்த தீமையை வெறுப்பது எப்படி அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, எப்படி நம்ம இருதயத்தை காத்து கொள்றது இந்த தீமையில இருந்து அப்படின்றத பார்க்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். நம்ம கண்டிப்பா 4 பேரை காவலுக்கு வச்சு நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள முடியுமா? முடியவே முடியாது. இருதயத்தை காத்துக்கொள்ளுதெல்லாம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் வசனத்தின் மூலமா இருதயத்தை காத்துக்கொள்றது. இன்னைக்கு அந்த வசனத்தை நம்ம கையில கொடுத்திருக்காரு. அப்ப எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதன் இடத்துல இருந்து ஜீவ ஊற்று பெறுவோம். லிவிங் வாட்டர் யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அந்த ஜீவ ஊற்று நமக்குள்ளது புறப்படும் அப்படின்ற வசனத்தை பார்க்கணும். அப்ப வசனத்தின் மூலமாக தான் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள முடியும். இருதயத்தை அப்படி காத்துக்கிட்டோம் அப்படின்னா தீமையான விஷயங்கள் நமக்குள்ள போகாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம தீமையை வெறுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்றத பார்க்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிலிப்பியர் இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, என்ன ஆல்ரெடி நான் வசனங்கள் வாசிக்கிறேன், நிறைய வசனங்கள் வாசிச்சுட்டு இருக்கேன், பட் நிறைய அதிகாரம் வாசிக்கிறேன், இருந்தாலும் என்கிட்ட தீமை இருந்துகிட்டே இருக்கு, என்னால அதுல இருந்து வெளியே வர முடியலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். எத்தனை தடவை வசனத்தை வாசிச்சு இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்துட்டீங்க அப்படின்றத யோசிக்கணும். வசனத்தை வாசிக்கிறது பெரிய விஷயம் இல்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எல்லாரும் வாசிப்பாங்க. நியூஸ் ரீடர் கையில கொடுத்து வாசிக்க சொன்னாலும் அவங்களும் வாசிப்பாங்க. ஆனா வசனத்தை வாசிச்சு
அதன்படி நடக்கும் பொழுதுதான் நம்ம உண்மையாவே கர்த்தருக்கு கீழ்ப்படியும் அப்படின்றத நம்மளுடைய செயல் மூலமாக காட்ட முடியுது. அப்ப வசனத்தை வாசிச்சு அது கீழ்ப்படியும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அப்பதான் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ள முடியும் அப்படின்றத பார்க்கணும். சரி, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இதயத்துல இருக்கு. இதைகளும் உங்க சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளுங்கள். அப்ப எல்லா வருஷத்துக்கும் மேலான விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள முடியும் அப்படின்றதுதான். சரி, இப்ப இவ்வளவு நேரம் தீமை வெறுப்பது எப்படி அப்படின்னு 4 ஸ்டெப் சொன்னேன். எப்படி இருதயத்தை காத்துக்கொள்ளணும் அப்படின்றத சொன்னேன். இப்ப நம்மளுடைய இந்த இந்த பயணத்துல, இந்த போராட்டத்துல நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் யார் அப்படின்னா, நம்மளை சுத்தி இருக்கவங்க எப்பேற்பட்டவங்களும் நம்ம சேர்த்து கொள்ளணும். ஏன்னா தப்பான ஒரு சேர்க்கை என்னாகும், தப்பான விஷயத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். ஒரு நல்ல சேர்க்கை என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா சேர்க்கை ஒரு மனுஷனுக்கு மிகவும் முக்கியமான விஷயமா இருக்கு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். ஆமென். மோசம் போகாதீர்கள். அப்ப கெட்ட ஆகாத விஷயங்கள் என்ன ஆகும், சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தையும் கெடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கெட்ட சிநேகிதங்கள், கெட்ட பழக்க ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்ல தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாரா இருந்தாலும் ஒரு கெட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு மனுஷங்களோட நம்ம சேரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கெட்ட காரியங்கள் நம்ம பார்க்கிறோம், கேட்கிறோம், அந்த சிந்தனைகளை பற்றி அவங்க பேசுவாங்க, சில விஷயத்த பார்ப்போம், அது நமக்குள்ள இருக்க நல்லொழுக்கத்தையும் கெடுத்துருவோம் அப்படின்றாங்க. அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, இப்பேற்பட்டவர்கள் இருந்து வெட்டு விலகி ஓடணும். நம்ம கண்ட்ரோலோட இருப்பேன், அவங்களும் மனுஷங்க தானே அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா உலகத்திற்கு ஒத்த விஷயம் போட்டுருவோம். நமக்காக இன்னைக்கு நம்ம மறைச்சோம்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ நமக்கு நடக்கும். நேருக்கு நேரம் அவர் பார்ப்பார், முகமுகமாய் நம்ம அவரோட பார்த்து அவருக்கு நம்ம செஞ்ச காரியங்களை அவர் பார்த்து கேட்கும் பொழுது, இல்ல ஆண்டவரே நான் இப்படி இருந்தேன், அது மாதிரி தப்பா இருந்தாலும் நான் அதை இருக்கணும்னு சொல்லி இருந்தேன்னு சொல்லி நம்மளால பதில் கொடுக்க முடியுமா? முடியாது. நம்ம இருதயத்தை இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்படி காத்து ஒழுங்கா நம்ம அப்பா வருகையில் நம்ம போக முடியும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ மோசம் போகாதிருங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இருக்கிறவங்களோட நம்ம இருந்தோம்னா மோசம் போயிடும் அப்படின்னு சொல்றாரு. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். ஆமென். அப்ப நம்ம ஞானம் அடையணும், ஞானியோட இருக்கணும் அப்படின்னா வசனத்தை வாசிப்போம், ஞானம் அடைவோம். நம்மளோட வசனம் வாசிக்க ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோட வசனத்தை பற்றி பேசலாம். என்னென்ன பேசணும்? வசனத்தை பற்றி பேசலாம், ஜெபிக்கலாம். அப்ப ஞானம் அடைவோம். இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னா நம்ம மூடன் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி, நாசம் அடைவோம் சொல்லி வசனம் சொல்லுது. சரி, இப்போ ஒரு 4-5 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அது என்ன, யாரு அதாவது தீமையான விஷயங்களை வெறுத்திருக்கா அப்படின்னு சொல்லி 4-5 வசனங்களை பார்க்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7-12 வசனங்களை வாசிக்கலாம். சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக் கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். ஆமென். இந்த மாதிரி பாவமான விஷயத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா முதலாவதாக யோசிப்பு தான் நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு ஒரு வாலிப மனுஷன், அவன்
அவன்கிட்ட வந்து அந்த ராணி அந்த முதலாளியோட மனைவி அவன் என்ன பண்றா அப்படின்னா, எஜமானின் மனைவி என்ன பண்றான்னா, சும்மா வந்து வா அப்படின்னு அவளை கூப்பிடல. அவன் டெய்லி வந்து அவன்கிட்ட பேசுறான். இவன் விலகி விலகி போனாலும் டெய்லி வந்து பேசி அவனை வந்து தன்னோட இதுக்கு இழுக்க போகும்போது அவன் என்ன பண்றான் அப்படின்னா, தேவனுக்கு பயந்த மனுஷனா இருந்தனால அவன் என்ன பண்றான், அது வந்து விட்டு விலகிட்டே இருக்கான். ஒரு நாள் என்ன ஆகுது, சிச்சுவேஷன் மாறுதாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பேசி இது பண்ணும்பொழுது அவன் என்ன பண்றான், அந்த இடத்துல இருந்து விட்டு ஓடுறான். அப்ப இங்க நம்ம கவனிச்சோம்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒரு நிமிஷம், நம்ம கவனிக்கிறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என்ன அப்படின்னா, பிரதர் பிரின்ஸ்டன் நீங்க ஏதோ பிரசன்டிங் பண்றீங்க. One minute. சாரி. அப்ப என்ன பண்றான்னா, அந்த ஒரு நாள் இந்த மாதிரி அந்த லேடி அவள்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணும்போது என்ன பண்றான்னா, அவன் எடுத்து ஓடுறான் வெளியே. நல்லா கவனிச்சிங்கன்னா, அவன் ஒரு மனுஷன்கிட்ட வந்து அந்த லேடி டெய்லி வந்து பேசுறா, நிறைய விஷயங்களை பேசிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அவன் கர்த்தருக்கு பயந்த மகனா இருந்த நேரத்துல அவன் ஏன் ஓடுறான் அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்திருந்தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நல்லா கவனிச்சிங்கன்னா, எல்லாரும் அந்த சிச்சுவேஷன்ல நம்மளை போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம், இல்ல நம்ம வந்து ஸ்ட்ராங்கா நின்றுவோம், நம்ம கான்பிடென்ட்டா நம்ம நிக்கலாம், இதுல இருந்து நம்ம விலகிடுவோம், நமக்கு இதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லி நம்ம நிற்போம். ஆனா எப்பவுமே வந்து இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன பண்ணும் அப்படின்னா, ஓடணும், அங்க நிக்க கூடாது. அந்த மாதிரி பாவத்துக்கு எதிர்த்து நம்ம நின்றுகிட்டு இருக்கோம் அப்படின்னா அது வந்து நடக்காத ஒரு விஷயம். அந்த இடத்துல இருந்து ஓடணும் அப்படின்றத பார்க்கும். ஏன் அப்படின்னா அதுதான் கர்த்தர் கொடுத்த கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷனா இருந்த விஷயம். அப்ப இந்த மாதிரி பாவம், இந்த மாதிரி உபச்சாரத்தின் பாவங்கள், வேசித்தனத்தின் பாவங்கள் விட்டு விலகி ஓடணும் அப்படின்றது முக்கியமான விஷயமா இருக்கு. சரி, இன்னொரு அருமையான எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். ஆமென். இந்த தேசத்துல யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருந்த ஒரு மனுஷனா இருந்தான். அப்ப நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, தேவனுக்கு பயந்து பொல்லாங்குக்கு விலகி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இதே மாதிரி தானியேல் பற்றி ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கலாம். 6ஆம் அதிகாரத்துல, தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென். அப்ப அந்த நாட்டுல அந்த ராஜா நேபுகாத்நேசர் என்ன பண்ணாரு, தன்னோட சிலையை வச்சு கும்பிடணும் அப்படின்னு நிறைய இதெல்லாம் ப்ராப்ளம் எல்லாம் பண்ணும்போது என்ன பண்றாரு, அதை பற்றிலாம் அவர் கவலைப்படவே இல்லை. அவர் என்ன பண்ணாரு, தானியேல் தான் வீட்டுக்கு வந்து 3 பேரும் ஆண்டவர் ஜெபிச்சு தொழுது கொண்டு விட்டார். இப்படி செஞ்சுதான் அவங்க கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ராஜாட்டு இருந்து அந்த இது வந்திருந்தாலும் அதை பற்றி அவங்க கவலைப்படாம ஆண்டவருக்கு உண்மையாக அவரை ஜெபித்து கொண்டிருந்தார் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அவர் எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டு எது முக்கியம் அப்படின்றத அறிந்து கொண்டவராக இருந்தாரு. சரி, அடுத்த சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். சரி, இப்ப வந்து தீமையை வெறுக்காம, இல்ல நான் தீமையிலே இருப்பேன் அப்படின்னா அதை விட்டு விலகி இருக்க மாட்டேன், நான் தீமைக்குள்ளதான் இருப்பேன், நான் வேற வழி இல்லை, என்னால முடியல அப்படின்னு சொல்றவங்ககிட்ட ஆண்டவர் சில வசனங்கள் சொல்றாரு. என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. அப்ப நீங்க தீமையை விட்டு விலகல
அப்படின்னா தீமை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுற பயம் அப்படின்னு சொல்ற டாபிக் நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம தீமை விட்டு விலகலை அப்படின்னா நம்மளுடைய அக்கிரமங்கள் பாவங்களே நமக்கும் கர்த்தருக்கும் நடுவுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தையும் உங்களுக்கும் மறைக்கிறது. அப்புறம் எங்க நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும்? கீழ்ப்படிதல் இல்ல, தீமையை வெறுக்கல, ஆண்டவர் மேல விசுவாசம் இல்ல, சத்தியத்தை வாசிக்கிறது இல்ல, அப்புறம் நம்ம என்னத்தை ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? எந்த விதத்திலையும் பதில் கிடைக்காது அப்படின்றது வசனத்தின் மூலமா பார்க்கிறோம். சரி, வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாக்கிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஆமென். அப்ப தீமையை வெறுக்கல அப்படின்னா நம்ம எங்க பங்கடைவோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு வசனத்துல. எரி நரகத்துல நம்ம தள்ளப்படுவோம், எரி கடல்லே நம்ம தள்ளப்படுவோம். யாருன்னு பார்த்துவோமா? பயப்படுறவர்கள். யாரு பயப்படுறோம்? இன்னைக்கு எல்லாரும் பயப்படுறோமே அப்படின்னு சொன்னா உண்மைதான். ஆனா உண்மையாவே கர்த்தருக்குள் நம்ம இருக்கும் பொழுது நம்ம பயப்படுறது கிடையாது. அதை சொல்றாரு, இன்னைக்கு பயப்படுறவர்களா இருந்தோம் அப்படின்னா ஏன்னா கர்த்தர் மேல் விசுவாசம் இல்லை. பயம் யார்கிட்ட வருது? சாத்தான் இருந்து வருது. இன்னைக்கு ஒரு விஷயத்த பயப்படுறோம்னா சாத்தான் கொண்டு வர அந்த பயம் நமக்கு. இன்னைக்கு பயத்துல நம்ம விலகி இருந்துட்டோம்னா ப்ராப்ளமே இல்லை. நம்ம பயத்துல இருந்து வெளியே விலகி நிக்கணும் அப்படின்னா அது கர்த்தருடைய பலன் வேணும். வார்த்தையை வாசிக்கும் பொழுது கர்த்தரத்திலிருந்து அந்த பயம் விலகி போகும். ஸோ பயப்படுறவர்களும் விசுவாசம் இல்லாதவர்கள், அவிசுவாசியா இருக்கிறவங்க, அருவருப்பானவர்கள், கொலைபாதகர்கள், விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர். ஒரு நாளைக்கு எத்தனை பொய் சொல்றோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? நம்ம இந்த பொய்யிலிருந்து நம்ம விலகி இருக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும். இன்னைக்கு நீங்களும் இருக்கலாம், நானும் இருக்கலாம். இன்னைக்கு எத்தனை பொய்கள் ஒரு நாள் நம்ம சொல்றோம் அப்படின்றத யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு இத்தனை விஷயங்கள் நம்ம செஞ்சிருக்கோம்னா முதலாக அதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்க நம்ம ரெடியா இருக்கணும். அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் அப்படின்னு வசனம் சொல்லுது. நான் சொல்ல பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், வசனம் சொல்லுது. ஸோ இப்பேற்பட்ட விஷயங்களுக்குள்ள நம்ம ஆளாகுவோம். எப்ப நம்ம அசுத்தத்தை வெறுக்காமல், தீமையை வெறுக்காமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா இதுக்குள்ள நம்ம பங்கடைவோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்தில் இருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமென். சத்தியத்தையும் அநியாயத்தினாலே அடக்கி வருகிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுகிறது பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்ப எவ்வளவு தேவனுடைய கோபம், இந்த ராத் ஆஃப் காட், தேவனுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகணுமா? எப்ப இந்த பாவமான விஷயங்களை விட்டு விலகலை அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மேல வரும் அப்படின்றது சொல்றாரு. சரி, இப்ப வார்த்தை கிறிஸ்துவின் வார்த்தை எப்படி நமக்குள்ள உள்ள வந்துச்சுன்னா அது என்ன செயல்படுது அப்படின்றத பார்க்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். ஆமென். அப்ப பிரதர், நான் எல்லா பாவத்தையும் விட்டுறேன், என்னால மனம் திரும்பி நான் வரணும்னு பாக்குறேன், ஆனா இந்த மாதிரி ஏற்கனவே நான் பண்ணேன், திருப்பி நான் பாவத்துல விழுந்துட்டு அந்த தீமையிலிருந்து என்னால விலக முடியலையே அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு என்ன ஒரு பதில் அப்படின்னா, அவர் ஆண்டவர் சொல்ற விஷயம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்ப அவர் தான் திராட்சை செடி, நம்ம ஒரு கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இன்னைக்கு அவரோட நம்ம பின்னி நம்ம நிற்கும் பொழுது என்ன ஆகுது, அவர் மிகுந்த கனிகளை கொடுப்பான், அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்ற, ஒன்றும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லல, செய்யக்கூடாது, பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம ஆண்டவரோட கையை பிடித்து கொண்டு, வசனமாகிய கையை பிடித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம வாழல அப்படின்னா நம்மளால கனி தர முடியாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எல்லாரும் கனி கொடுக்கணும் நம்ம பேசுறோமே, அந்த கனி எங்க இருந்து வரப்போகுது? அப்பாவோட வசனத்தை கேட்டு அது கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும் பொழுது தன்னை போல நம்ம கனி கொடுப்போம். ஏன்னா அவர் வார்த்தையை அவரை பிடித்து கொண்டு இருக்கிறோம். வார்த்தையான அவரை மாம்சமா வந்த இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ள போறோம். சரி, ஆவியில எப்படி நம்ம வாழ்றது அப்படின்றது தெரிஞ்சுக்கோம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சாதான் தீமையை வெறுக்க முடியும்.
இந்த மாதிரி விஷயத்த நம்ம கடைபிடிக்கல அப்படின்னா நம்ம இன்னும் உலகத்தாரா இருந்து இந்த தீமையோட தான் வாழ வேண்டிய விஷயமா இருக்கும். இன்னைக்கு தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம் அப்படின்னு சொன்னா அந்த தீமையை வெறுக்கிறதுக்கு என்ன காரியம்ன்றது பார்த்துட்டு இருக்கோம். கலாத்தியர் 5:16 25 வரைக்கும் வாசிக்கலாம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்கள், ஆனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவோம். ஆமென். ஆமென். இன்னைக்கு மாம்ச இச்சை என்ன ஆகுது? நமக்கு எல்லா விஷயத்துக்கும் தீமைக்கு வேறா இருக்கு. அதே நேரத்துல மாம்சத்தின் கிரியைகள் ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களானால் நம்ம என்ன பண்ணுவோம்? நியாயப்பிரமாணத்தை கீழ்பட்டவர்களா இல்லாம நம்ம இருக்கிறோம். ஆனா மாம்சத்தின் பிரகாரம் நினைச்சோம்னா எல்லா விஷயத்திலும் நம்ம கிடக்கிறோம். இப்ப இவ்வளவு பாவம் சொன்னாரா மாம்சத்தின் கிரியைகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வசனம் விபச்சாரம், தேசத்தின் ஊனா பேசுற நேரத்துல அதே நேரத்துல இது எல்லா விஷயத்தையும் விட்டு விலகும் பொழுது நமக்குள்ள அந்த கனி கிடைக்கிறது அப்படின்றத பார்க்க அந்த வசனத்தின் மூலமாக. ரோமர் 8:13-14 வாசிக்கலாம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்ப நம்ம இன்னைக்கு தேவனுடைய புத்திரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா நம்ம தேவனுடைய ஆவியில நம்ம நடந்து கொள்ளப்படணும். எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா, மாம்சத்தின்படி நம்ம பிழைத்தால் சாவீர்கள். மாம்சத்துக்காக நடக்கிற மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம சாகதான் செய்வோம். ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப ஆவியில் நம்ம வாழும் பொழுது இந்த தீய விஷயங்கள் எல்லாத்தையும் விலக்கி, பாவமான விஷயங்கள், அருவருப்பான விஷயங்கள் நம்ம விலக்கி என்ன பண்றோம்? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் அந்த வசனத்துல. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம வசனம் பார்த்தோமே, இப்ப ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இப்ப இந்த வசனம் என்ன அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, எப்படி நம்ம கர்த்தருக்குள் நம்ம இந்த தீமையை வெறுக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு வசனம் பார்க்கலாம். சங்கீதம் 1:2 வாசிக்கும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப தீமையை வெறுக்கிறதுக்கு முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து, கர்த்தரை நான் கடமையா நான் வாசிக்கிறேன்னு சொல்லி வாசித்தீங்கன்னா நம்மளால எதையும் செய்ய முடியாது. ஆனா அவருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனால மட்டும்தான் இந்த தீமையை வெறுக்க முடியும். தீமை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்ப நம்ம தீமை வெறுக்கணும் அப்படின்னா நம்ம அவருடைய வார்த்தையை பிடிச்சுக்கணும். எதுக்காக வார்த்தையை வாசிங்க பைபிள்னு சொல்றோம் அப்படின்னா, மாம்சமானவர் வந்தவர் எப்படி வந்தாரு? வார்த்தையானவர் மாம்சமா நமக்குள்ள வந்தாரு அப்படின்றத பார்க்கணும். அப்ப நம்ம மாம்சமானவர் வார்த்தையா இருக்கிறார் இன்னும். அப்ப இந்த வார்த்தை எப்படி இருக்கு? நமக்குள்ள வாசிக்க வார்த்தை நமக்குள்ள போகுது. அப்ப நான் சொல்லி வசனமே ஆவியும் ஜீவனமா இருக்கு. அவர் சொன்ன வசனங்கள் இன்னைக்கு ஆவியும் ஜீவனமா நமக்குள்ள இருந்து, மகளே இது தப்புவா, எனக்கு பிரியமில்லாத காரியம், அதை செய்யாத அப்படின்னு சொல்லி உங்களோட பேசுவார். ஏன்னா அவர் தானே ஆவியானவர் பேசுறாருல உங்களுக்குள்ள. எதை வச்சு பேசுறாரு? வார்த்தையால பேசுறாரு. நீங்க படிச்ச வார்த்தை, அவர் பேசுற வார்த்தை. அவர் வார்த்தையால பேசும்போது என்ன பண்ணுது? நம்ம காது கொடுத்து கேட்க முடியாது. ஐயோ இது அப்பாக்கு சித்தம் இல்லாத விஷயம். வசனத்தை வாசிச்சாதான் நம்ம அப்பா சித்தத்தை தெரிஞ்சு போடுவோம். அப்ப தப்பான விஷயம், ஆண்டவர் பிரியமில்லாத விஷயம், அப்பா சந்தோஷப்படல, இது துக்கப்படுற காரியமா இருக்கே அப்படின்னு சொல்லி தீமையிலிருந்து விலகி இருக்க முடியும். சங்கீதம் 119 15-16 வாசிப்போம்.
உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். ஆமென். இப்படி உமது கட்டளையை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரியமான பிரமாணங்களினால் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன் அப்படின்னு போயிருக்காரு. அப்ப எவ்வளவு அவர் சங்கீதக்காரர் அந்த வசனத்தை நேசிச்சு அவர் வசனமா வாசிச்சு தியானித்து கொண்டிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வசனம் வாசிக்கணும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இடைவிடாமல் நம்ம ஜெபிக்கவும் செய்யணும். இந்த இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெபம் என்ன பண்ணும், தீமையிலிருந்து நம்மளை விலக்கி காத்து கொள்ளும் அப்படின்றத பார்க்கலாம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிப்போம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். ஆனா எப்படி நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களின் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். நம்ம செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நம்ம வசனத்தை வாசிச்சு ஆண்டவருக்கு இந்த விண்ணப்பங்கள் இப்படி சொல்லும் பொழுது என்ன ஆகுது, அவர் அதை பார்த்துக் கொள்வார். நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அவர்கிட்ட சொல்லிட்டோம்னா திருப்பி அதை பற்றி கவலைப்படாம என் அப்பா பார்த்துக்குவார், அவர் சித்தமானா நடக்கும், அவர் சித்தமானா நடக்காதுன்னு சொல்லி நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது நம்மளுடைய வேலை. கடைசியாக பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்மளுடைய இருதயத்தில் நம்ம முன்பாக செய்த பாவங்களா இருக்கட்டும், நம்ம மனம் திரும்புதல் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அந்த மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்ம தீமையிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். இல்லைன்னா நமக்குள்ள இருக்கிற தீமையான விஷயங்கள், அசுத்தமான விஷயங்கள் என்ன பண்ணும், நம்ம திருப்பி அந்த காரியத்தை செய்யறதுக்கு தோன்றும். அப்ப மனப்பூர்வமாக ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்க ரெடியா இருக்கணும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த வசனத்துல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், முதலாவதாக கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை பற்றி பார்த்தோம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயமா இருக்கு. இப்படி தீமையை வெறுக்கிறோம் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுற ஞானத்தின் ஆர்வம் சொன்னது போல இன்னைக்கு ஞானமானவர் நமக்கு என்ன பலனை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானம் நமக்கு என்ன பண்ணும், இந்த மாதிரி தீமையை வெறுக்கிறதுக்கு உதவி செய்யுது அப்படின்றத பாக்குறோம். அது மட்டும் இல்லாம தீமைனா என்னன்றத பார்த்தோம். அந்த தீமைகள் எப்பேற்பட்ட விஷயங்கள், தீமையிலிருந்து இப்படி விலகி வாழ்றது, தீமையிலிருந்து விலகி வாழ்ந்தவங்களோட எக்ஸாம்பிள்ஸ் பைபிள்ல பார்த்தோம். அதுல இருந்து எப்படி நம்மளை காத்துக்கொள்றது, நம்மளை தாழ்த்தி கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்படி வசனங்கள் மூலமும் ஜெபத்தின் மூலமாக நம்ம எப்படி நம்ம மாற்றிக்கொள்றது, ஆவியின் சிந்தையில எப்படி வாழ்றது அப்படின்ற இத்தனை விஷயங்களை பார்த்த கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள தேவாய தேவனை உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. அப்பா, நிறைய நேரங்கள் எங்களோட போராட்டத்துல ஆண்டவரே ஆவிக்கும் தேவி மாம்சத்துக்கும் போராட்டத்துக்கும் சொன்னது போல ஆண்டவரே, எங்களுக்குள்ளே ஒவ்வொரு மாம்சத்தின் சிந்தை எங்களுக்குள்ள இருந்தாலும் தேவரி எங்களை நீங்க கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்தும் தாப்பனே. இனி மாறி இல்லாதபடி தேவரி நாங்க தீமையை வெறுக்க, தேவரி உங்களை நேசிக்க, உமக்கு பயந்து நாங்க வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்க தகப்பனே. எங்களுக்குள்ள இருக்கிற தீமைகளை நாங்க என்ன நீங்க சொல்லி காட்டுங்க ஆண்டவரே. நாங்க பார்த்து அதுல இருந்து விலகி செல்ல எங்களுக்கு தாருங்க. எங்களால பலத்தினால அல்ல ஆண்டவரே, உங்களுடைய பலத்தினாலப்பா எங்களை தாழ்த்துகிறோம். வசனத்தினால எங்க சொல்லிங்க போதிங்க, நாங்க கேட்டுக்கொள்ள ரெடியா இருக்கோம் ஆண்டவரே. எங்களை சொல்வது போல எத்தனையோ நான் தவறுகள் பண்ணியிருந்தாலும் தேவரி இன்னும் எங்களை தீமையிலிருந்து வெளியே வர முடியலையே அப்பா அப்படின்னு நாங்க கேட்கிற நேரத்துல ஆண்டவர் நீங்க சொன்னது என்ன, உங்களுடைய வசனத்தை வாசிச்சு மட்டும் பத்தாது அப்பா, வசனங்களை வாசிச்சு அதன் பிறகு கீழ்ப்படிந்து அதில் நடக்க நாங்க ரெடியா இருக்கும் பொழுது எங்களுக்குள்ள இருக்க ஒவ்வொரு தீமையான விஷயம் விலகி போய் நாங்க புது மனுஷனாக மறுபூம் அடையணும்ன்ற அறிந்திருக்கோம் அப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம். உங்களுடைய சிந்தை எங்களுக்குள்ள இருக்கட்டும். நீங்க எங்களை ஆசீர்வதிக்காக நன்றி செலுத்துறோம். இங்க இருக்க ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆசீர்வதிங்க, கூட இருந்து பலப்படுத்துங்க. இன்னும் ஞானத்தில் அவங்களுக்கு தேவரி ஞான ஊற்றா இருக்கு நீங்க, அந்த ஊற்றுங்க ஆண்டவரே. ஜீவ தண்ணீரா இருக்க நீங்க, அந்த தண்ணீரால் நிரப்புங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்துல எந்த நோயும் வராதபடி, எந்தவித சாபங்களும் இல்லாதபடி இயேசு கிறிஸ்து நம்ம கட்டளை எடுக்கிற ஆண்டவரே பலப்படுத்தி உயர்த்துங்க. இன்னும் தேவரி உங்களுடைய வார்த்தையில வளருவோம், இன்னும் வார்த்தைகளை பற்றி சொல்லுவோம். உமது வருகை வரைக்கும் ஆண்டவரே நாங்க கரைதிரை இல்லாதபடி
உமக்கு முன்பாக பரிசுத்தமான ஒரு மகன் மகளாக நாங்கள் நிற்க கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord, brothers and sisters. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brother.